பிரைடா வந்து கடைசியில க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆன ஸ்டோரிய தான் இந்த வீடியோஸ்ல உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஹாய் ஆல், இந்த வீடியோஸ்ல பிரியதர்ஷினி சிஸ்டரோட கல்யாண மருதாணி தான் பார்க்க போறோம். இவங்க கல்யாணத்துக்கு ஒரு 1 1/2 மாசத்துக்கு முன்னாடியே வந்து புக் பண்ணிட்டாங்க. ஸோ என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து நான் தான் இவங்களுக்கு மெஹந்தி மேக்கப் பண்றதா இருந்தது. பட் அவங்க வந்து சில காரணங்களால எங்ககிட்ட குடுக்கல. ஸோ வேற ஒருத்தர்கிட்ட குடுத்துருந்தாங்க. அவங்களோட ரிவ்யூஸ் வந்து பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஓகே, நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது. அவங்கவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க போட்டிருக்காங்க அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து ஒர்க் பண்ணுவேன்னு தெரிஞ்சு, ஸோ என்கிட்ட வந்து 1 1/2 மாசத்துக்கு முன்னாடியே வந்து புக் பண்ணிட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ரெஃபரன்ஸ் பிக் எல்லாமே வந்து கேட்டிருந்தாங்க. மெஹந்தி அண்ட் மேக்கப். ஸோ எல்லாமே வந்து ரெஃபரன்ஸ் பிக் நான் அனுப்பியிருந்தேன். அவங்களுக்கு புடிச்சு போனதால, நான் தான் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டாங்க. என்ன எப்படி புக் பண்ணாங்க அப்டின்னா, இந்த சிஸ்டர மேரேஜ் பண்ணிக்க போற அண்ணா தான் வந்து புக் பண்ணாங்க. ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு நாங்க ஒரு வீட்ல இருந்தோம் வாடகைக்கு. அந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் இந்த அண்ணன். ஸோ, இவரு தான் வந்து என்கிட்ட வந்து புக் பண்ணியிருந்தாங்க. இந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா, துறவிக்காடு தான். ஸோ, இங்கேருந்து கரம்பக்குடியில வந்து பொண்ணு எடுத்திருக்காரு. ஸோ, நான் வந்து திருஷ்டமலத்தில இருந்து கரம்பக்குடிக்கு வந்து ட்ராவல் பண்ணி போயிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு ப்ரீ வெட்டிங் ஷூட் தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நான் வந்து சிம்பிளான மேக்கப் கேட்டிருந்தாங்க. ஸோ, அப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிடையாது. அதுக்கப்புறமா நான் மெஹந்தி போட வந்திருந்தேன். ஸோ மார்னிங்கே வந்து நான் வந்துட்டேன். இவங்க வந்து கஸ்டமைஸ்டு டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. அவங்க இதே மாதிரி ஒரு டிசைன எடுத்து வச்சுட்டு, எனக்கு இதே மாதிரி அப்படியே போட்டு குடுத்துருங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கேட்டிருந்த மாதிரியே வந்து சூப்பரா வந்து நான் போட்டு குடுத்துட்டேன். நான் போடும்போதே அவங்க வந்து, "எப்படி சிஸ்டர் இந்த அளவுக்கு அழகா வரையறீங்க? இவ்ளோ மைன்யூட்டா ஒர்க் பண்றீங்க?" அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு விஷயம் தான் சொன்னேன், "எல்லாமே பிராக்டிஸ் தான் சிஸ்டர். ஆரம்பத்தில ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வந்து நான் இந்த அளவுக்குலாம் நான் போடவே கிடையாது. அதுக்கப்புறம் நெறைய பிராக்டிஸ் பண்ணுவேன். நெறைய கிளையன்ட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணுவேன். ஸோ, எனக்கு வந்து நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது மூலமா தான் கிடைச்சது. ஸோ, அதனால தான் இந்த அளவுக்கு நான் வந்து மெஹந்தி வந்து பெஸ்ட்டா வந்து போடுறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் நானுமே இதே மாரி சொல்லிட்டே இருந்தேன். அப்புறம் அவங்களுமே அவங்களோட விஷயங்கள்லாம் நெறைய வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ, அவங்களோட ஃபேமிலில ஒரு மெம்பரா தான் என்ன பார்த்தாங்க. அவங்க மட்டும் இல்ல, அவங்க ஃபேமிலில இருக்க எல்லாருமே வந்து என்ன வந்து அவங்க ஃபேமிலில ஒருத்தரா தான் வந்து என்ன ட்ரீட் பண்ணாங்க. ஸோ, எனக்கு அவ்ளோ ஹேப்பியா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலா இதே மாதிரி நெறைய பேசிக்கிட்டே மெஹந்தி போட்டோம். ஸோ டைம் போனதே தெரியல. 5 ஹார்ஸ் ஆச்சு இந்த மெஹந்தி டிசைன நான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஃப்ரண்ட், பேக்கு, காலு இது எல்லாத்துக்குமே அவங்க எப்படி கேட்டிருந்தாங்களோ, அதே மாதிரி நான் போட்டு முடிச்சுட்டு, ஃபைனலா இந்த டிசைனோட அவுட்புட் இப்படி தான் வந்திருந்துச்சு. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கும் கஸ்டமரா வந்து ஃபைனலா உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டான ஸ்டோரி இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இப்ப தான் நம்மளோட சேனலையும், இன்ஸ்டா பேஜ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த டிசைனுக்கு நீங்க எவ்ளோ ரேட்டிங்ஸ் குடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.